வணக்கம். எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு. அந்த அனுபவங்கள எல்லாம் பேசுறபோது, நெனச்சு பார்க்குறபோது, அசை போடுறபோது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 1995 சென்னையில என்ன பேச கூப்பிட்டுருக்காங்க. மணவழகர் மன்றம் அப்படின்னு அத நடத்துறவர் வந்து நீதியரசர் ஏ.ஆர். லட்சுமணன் அவர்கள். அவரோட சேர்ந்து அந்த பெரிய குழு நடத்துறாங்க. என்ன ஒரு மீட்டிங்கில பார்த்தாரு. குளிப்பறையில ஒரு நிகழ்ச்சியில என்னை பார்த்த நீதியரசர் அவர்கள், சென்னைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போனாரு. போய் அந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட போகிறேங்க. யாரோட பேச போகிறேங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் முதல் கூட்டம். யார் தலைமை தெரியுங்களா? தமிழக முதல்வராக இருந்து தமிழினத்தின் தலைவராக போற்றப்படுகின்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தலைமை. பேராசிரியர் நன்னன் அவர்கள், எல்லாருக்கும் தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தமிழ் பேரறிஞர். 3 பேர் தாங்க பேசுகிறோம். ஒன்று நான், 2வது நன்னன், தலைமை கலைஞர் அவர்கள். சரி, இதில் என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் கலைஞருடைய பயங்கர ரசிகன். எல்லா வசனத்தையும் சொன்னீங்கன்னா கூட நான் திருப்பி சொல்லிடுவேன். ராஜாராணியிலேருந்து சாக்ரட்டிஸ் வசனம் பேசணுமா, இது பராசக்தியில் வந்து கோர்ட்டு சீன் வசனம் பேசணுமா, மனோகரால் வந்து அரசு சபையில் பேசணுமா, எல்லாத்தையும் நான் பேசிடுவேன். இப்படி நான் பேசி வளர்ந்த நான் அவர் அருகில் உட்காந்து பார்க்குறதும் அவரோட உட்காந்து பேசுகிறதுமான அந்த ஒரு நிகழ்ச்சி அது. அது நான் தான் ஓப்பனிங் பேச்சாளர். அப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ வந்து அதிமுக ஆட்சி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ கலைஞர் உட்கார்ந்துருக்காரு, நான் பேச்ச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி பார்க்குறாரு, அவர் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதனால் எங்கன்னு கேட்டிங்கன்னா, கோகலே அரங்கம், பாரிஸ் கார்னரில் கோகலே அரங்கத்தில் நடக்குது. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு 50-75 பேர் இருந்தாங்க. நான் பேச ஆரம்பித்தேன். இலக்கியமும் நகைச்சுவையும் இதான் தலைப்பு. பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாக்ஸை வெளியே வச்சாங்க. டிராஃபிக் ஜாம் ஆகி போலீஸ் உள்ள வந்து மாடி கூட்டம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் 40 நிமிஷத்தும் பேசி முடித்த போது அரங்கத்தில் பெரிய கைதட்டு வரவேற்பு எல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாருங்க கலைஞர். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனையோ கூட்டங்கள் இருந்திருக்கு, நான் பார்த்த வரைக்கும் சிபி சிற்றரசு என்கின்ற ஒரு மிகச்சிறந்த திராவிட இயக்கத்தினுடைய பேச்சாளர், அவர் மேடைகளில் பேசுகிறப்ப தான் இந்த மாதிரி நகைச்சுவைக்கும் கருத்துக்குமான கைதட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அரங்கம் அருந்ததை இப்போது தான் பார்க்கிறேன், ஞானசம்பந்தன் பேசிய போது அப்படின்னோடனே திரும்பி ஒரு கைதட்டு. சொல்லிக்கிட்டே வந்தவர் என்ன இப்போ சொல்லிட்டார், இவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்னு தெரியல, தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவராக இருப்பார், அதெல்லாம் சொன்னாருங்க. என்ன நான் வியப்படைஞ்சேன் தெரியுங்களா? அப்போ அவர் எல்லாம் என்னை பாராட்டிட்டு எனக்கு தமிழ் இயக்கத்தின் சிற்றரசுன்னு பட்டமும் கொடுத்துட்டு பராசக்தி வசனத்தை பேசி காமிச்சாருங்க. யார்? கலைஞர் பேசி காட்டுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலைஞர் பேசி காட்டுறாரு. அவர் எழுதுகிற வசனத்தை பேசி காட்டினா அதாவது அந்த அரங்கம் ஒரு வார்த்தைக்கு வார்த்தை. இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை கண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல, வழக்காடுகின்ற மனிதனும் விசித்திரமானவன் அல்ல. வாழ்க்கை பாதையில் சர்வசாதாரணமாக காணப்படுகின்ற ஜீவன்களில் நான் ஒருவன். ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போன்று இப்படின்னு அவர் பேச ஆரம்பித்த உடனே ஆன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னு கேட்குறீங்களா? நமக்கு தெரிஞ்சு செவாலிய சிவாஜி அவர்கள் அந்த வசனத்தின் மூலமாகத்தான் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார். எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க, சிவாஜி ஐயா அவர்களுடைய அந்த வசன நடை, அந்த மொழி நடை, அந்த பாடி லாங்குவேஜ், உடல் மொழி எல்லாமே இருக்கட்டுங்க. அன்னைக்கு கலைஞர் அவர்கள் பேசின போது நான் என்ன வியந்தேன்னா, படைப்பாளியே தன் படைப்பை சொல்லுகிற போது அதுக்கு ஒரு தனி டோன் இருக்குதுங்க, தனி ஸ்டைல் இருக்குது. இதை நான் சொன்னால் பல பேர் நம்ப கூட மாட்டாங்க. சிவாஜி அவர்களுடைய ஸ்டைல் தனின்னு சொன்னால், கலைஞர் பேசின போது, ஏன்னா அவர் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை இல்லையா, அதை அவர் உதட்டிலையும் அதை உச்சரிக்கிற போதும் பார்த்தா நான் அது வரைக்கும் இப்படி கேட்டதே கிடையாதுங்க. அப்போ எனக்கு என்ன வியப்பு இருந்ததுன்னா, படைத்தவன் ஒன்றை தானே செய்து காட்டுகிற போது அதில் இருக்கிற உண்மைத்தன்மைங்கிறது மிக அபாரமாக இருக்கும். கடவுளே மனுஷனாக வர்ற மாதிரி தாங்க படைத்தவனே அந்த விஷயத்தை பேசி காட்டுவது. கலைஞர் அன்றைக்கு தன் எழுத்தை தானே பேசி காட்டிய போது அந்த அரங்கம் அதிர்ந்தது. எனக்கு இன்றைக்கும் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. படைப்பாளர்கள் எப்போதும் நிரந்தரமானவர்கள்.